ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. அதுக்கு நான் இங்கே 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அதை தனியாக ஊற வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெளுத்துள்ளி, இஞ்சி எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. நெக்ஸ்ட்டு சிக்கனை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா க்ளீன் பண்ண சிக்கனில் தேவையான அளவு தயிர், ginger garlic paste, புதினா, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா. நான் இங்கே ஆச்சி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் செப்பரேட்டாக 30 minutes ஊற வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், நெய், பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதையும் நல்லா கலந்துக்கணும். நெக்ஸ்ட்டு நேரமே ஊற வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை இது கூட போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் நல்லா குக் ஆனதும் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். எப்போவுமே தண்ணி கொதிக்க வைக்கும்போது உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு ஒரு சிட்டிகை ஜாஸ்தியாக தான் இருக்கணும், அப்போ தான் ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிச்ச அப்புறம் உப்பை செக் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க ரைஸை அது கூட போட்டுறணும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 20 minutes குக் பண்ணி எடுத்துக்கணும். 20 minutes அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.